அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம மிக மிக அற்புதமான ஒரு துவாவை பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பெரும்பாலானவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? கடன் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு. நிறைய பேர் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடனுக்கு மேல கடன் இருக்கு, அடைக்கிறக்கே வழி தெரியாம இருக்கிறோம், எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு கூட இப்ப காசு இல்லைன்னா சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. படிச்சு பாக்குறோம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இந்த துவாவை ஓதுங்க. அப்படி இருந்த ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நேரடியாக கற்றுக் கொடுத்திருக்காங்க. இது சஹீஹான துவாவாக இருக்கு. நம்ம ஒரு துவா ஓதுறோம்னா அது சஹீஹாக இருந்தாதான் அதனுடைய முழு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நபி அவர்களே அதை நேரடியாக நம்ம காட்டி கொடுத்ததா இருக்கணும். அப்படிப்பட்ட துவா தான் இது. இதை நீங்க வளமையாக்கி கொண்டாலே போதும், உங்களுடைய எல்லா கஷ்டமும் போயிடும், எல்லா கடனும் அடைந்துவிடும். இதை நேரடியாக பல முறை அனுபவபூர்வமாக பலரும் அனுபவித்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இது நபி அவர்களே காட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல இந்த துவா கடனை மட்டும் போக்க போறது இல்ல, உங்க கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கும். நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்காக ஒரு துவா ஓதுறோம். இப்ப கடன் இருக்குது, கடனுக்காக ஓதுறோம், கடன் தீர்ந்துருது. ஆனா நாளைக்கு வேற ஒண்ணு வந்துருது, நோவு வந்துருது, இல்ல பெரும் கவலை வந்துருது, ஏதாவது ஒரு பெரிய இழப்பு வந்துருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ போய் இன்னொரு துவா ஓதுறதா? அப்படி ஓதக்கூடாது. நம்ம ஓதும் போதே என்ன பண்ணணும்? நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எப்படி கேட்கணும்னு நம்ம சொல்றோமோ பல வீடியோக்கள்ல, அதே மாதிரி ஒரு துவா எடுக்கும்போது இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைக்கோ அந்த பிரச்சனைக்கும் நாளைக்கு நமக்கு என்ன வேணா பிரச்சனை வரலான்னு இருக்கும், அதையெல்லாம் வராம தடுக்கக்கூடியது மாதிரிதான் ஒரு துவா எடுத்துக்கணும். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு துவால பாத்தீங்கன்னா 8 பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை தான் கடன். அப்ப அது இல்லாம 7 பிரச்சனை இருக்குது பாருங்க. அந்த 7 பிரச்சனையும் மனிதனுக்கு மாத்தி மாத்தி வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால நீங்க இந்த ஒரு துவாவை வளமையாக ஓதினால் அந்த 8 பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்து போகும். கடன் இன்னைக்கு தீர்ந்தாலும் சரி, நாளைக்கு வேற எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவானாக. அந்த துவாவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் கடன்ல வாடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த வீடியோ காமிச்சு அவங்களும் ஓதி நன்மை அடையட்டும், பலனடையட்டும், அந்த நன்மை உங்களுக்கு சேரட்டும். தினமும் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, துவா செய்ய சொல்றீங்க. அல்லாஹிற்காக நீங்க எப்படி எல்லாம் துவா கேட்க சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் துவா கேட்டுட்டே இருக்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நிச்சயமாக போக்கி விடுவான். இந்த ரமலான் மாதத்துல இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் நம்ம பாக்கியமாக பயன்படுத்தி அந்த தேவைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம். கவலைப்படாதீங்க. உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம். இந்த துவாவுடைய ஒரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில வளமையாக ஓதிய துவாவாக இதை ஓதும் போது பல சஹாபாக்கள் இதை கேட்டிருக்காங்க. நபி அவர்கள் இதை ஓதி நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சஹாபி சொல்லியிருக்காரு, இந்த துவாவை யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவர் பேர் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களே சொல்றாங்க, இதை ஓதுனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இந்த கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் போய் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லி அவர்கள் அறிவித்ததாக அறிவிப்பிலே நம்ம பார்க்க முடியுது. இந்த அறிவிப்பு புகாரில 6369வது அறிவிப்பாக வருது. ஒரு முறை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கவலையோடு கடன் தொல்லை தாங்க முடியாம பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா தொழுகைக்குரிய நேரம் இல்லை. அந்த நேரத்துல இப்ப நம்ம தொழுகிற நேரத்துல தான் எல்லாரும் தொழுக போவாங்க. மத்த நேரத்துல யாரும் பள்ளியில பெருசா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பெரும் பிரச்சனையில இருக்காங்க, அல்லாஹ்வுடைய சந்திதானத்துக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு தேவையை முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அபூ உமாமாவே ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல, துன்பம் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ உமாமாவே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தரட்டா? அந்த வார்த்தையை நீங்கள் காலையும் மாலையும் மோதி வந்தால் உங்களுடைய கடனை அல்லாஹ் அடைத்திடுவான், கவலையை அல்லாஹ் போக்கிடுவான்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, கடனை அல்லாஹ்வே அடைத்திடுவான். நாம அடைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குண்டான வழியை அல்லாஹ் காட்டுவான். எப்படிதான் என் கடன் அடைக்கணும்னு தெரியலையே, எனக்கு இவ்வளோ கடன் வந்துருச்சு, கடனுக்கு மேல கடன் வந்துருச்சு, என்னாலலாம் இதை அடைக்கவே முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படிலாம் நீங்க சொல்ல தேவையில்ல. கடனை அல்லாஹ்வே அடைத்துடுவான், அதற்கான வழியை அல்லாஹ் காட்டுவான். அதே மாதிரி கவலையை அல்லாஹ் போக்கிடுவான். உங்களுடைய கவலை எதுவாக இருக்கோ அதை போக்கிடுவான். கடனால உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அது எல்லாத்தையுமே அல்லாஹ் போக்குவான். அது இல்லாம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் போக்குவான். இதை கேட்டுன்னு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை கேட்டுன்னு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக, யா ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையும் அதுதானே. அதற்கான சொல்யூஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லும் போது அதை
அதை எவ்வளவு வந்து ஆர்வமாக அவங்க கேட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த துவாவை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. சொல்றாங்க, நீங்க எண்ணியே பார்க்காத வழியில அல்லாஹ் உங்களே கடனே வந்து அடைத்து விடுவான், உங்க கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவான்னு சொல்லியே வந்து இந்த துவாவை அவர்கள் கற்றுத்தராங்க. இப்ப நம்ம ஒரு துவா ஓதுறோம்னா அதனுடைய அர்த்தம் உணர்ந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தான் நம்ம ஓதணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம சும்மா வந்து வார்த்தையாக ஓதிட்டே இருந்தோம்னா நம்ம பல நாளா ஓதிட்டே இருப்போம், நம்ம பலனே அடைஞ்சிருக்க மாட்டோம். சில நாள் தான் ஓடுவாங்க, ஆனா வந்து அவங்க அந்த மேல நம்பிக்கை இருக்கும். அவ்வளோ தக்வாவோடு அவ்வளோ தவக்கல் வைத்து அல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவான். இந்த துவா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, நிச்சயமா இது வந்து கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அதை உணர்ந்து ஓதணும். ஏன்னா நம்ம ஒரு துவா கேட்கிறோம் அல்லாட்ட, நம்மளுடைய தேவையை கேட்கிறோம், ஆனா அந்த தேவை என்னன்னே தெரியாம நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. அதனால அந்த துவாவை அர்த்தத்தோடு உணர்ந்து பார்க்கலாம். இந்த துவா வந்து அல்லாஹும்ம இன்னி அஊதிபிக்க. முதல்ல எப்படி துவா ஆரம்பிக்குது? அல்லாஹும்ம அப்படின்னா யா அல்லான்னு அர்த்தம். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த வார்த்தைகள் தான் அதிகமா வரும். ஏன்னா அல்லாஹுவை வந்து அல்லாஹும்மன்னு சொல்வதும் ரப்பனான்னு சொல்வதும் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால நம்மளுடைய துவாக்கள்லாம் பார்த்தா நபிமார்கள்லாம் கேட்கும் போது கூட ரப்பனான்னு சொல்லிதான் கேட்பாங்க. நீங்க வந்து அல்லாஹும்ம இல்ல ரப்பனான்னு சொல்லி நீங்க துவா கேட்டா அந்த துவா வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னி அஊதிபிக்க, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்ட்ட சொல்றோம், எல்லாம் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டெல்லாம் தேடுறேன் தெரியுமா? மினல் ஹம்மி. ஹம்முனா என்னன்னு பார்த்தா கவலை. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய கவலைகள் இருக்குது, அந்த கவலைகளை விட்டு நான் உன்ன இடத்துல பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு கடன் வந்துருது, இந்த கடன்னால நமக்கு என்ன ஆகுது? கவலைகள் வந்துருது. என்ன இது, நம்ம கடனை இப்பதான் வாங்கி வச்சிருக்கோம், இப்ப அடுத்து ஒரு நோவு வந்துருச்சு, அந்த நோவு வந்ததுக்கு மறுபடியும் போய் கடன் வாங்குறோம், கடனுக்கு மேல கடன் ஆகுதே, எப்படி நம்ம அடைப்போம் அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கும், மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நமக்கு கவலையை தரும். அப்ப அந்த கவலையை அல்லாஹ்வை போக்க சொல்றோம். அடுத்தது மினல் ஹசனி. ஹசன்னா என்னன்னா துக்கம். கவலைக்கும் துக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கவலைங்கிறது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கலாம், துக்கங்கிறது பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா கவலைங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஆனா துக்கங்கிறது அது ஒரு மாதிரியான நிலையானதுன்னு சொல்லலாம். இல்ல பெருசா வந்து வந்துடுது, நம்மளை சேர்ந்தவங்க மவுத்தாயிடுறது, பெரிய நஷ்டம் வந்துடுது, திருப்பி மீட்டெடுக்கவே முடியல, எது செஞ்சாலும் நமக்கு வந்து பெரும் பெரும் துன்பங்கள் வருது, பெரும் பெரும் நோய்கள் வருது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹசன்னு சொல்லலாம், அந்த துக்கத்துல சொல்லலாம். அதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு ரஹ்மானேன்னு சொல்லிட்டு மினல் ஹசனின்னு சொல்றோம். அடுத்தது மினல் ஹஸ்லி. ஹஸ்லின்னு பார்த்தா பலவீனத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். நிறைய பேத்துடைய பிரச்சனை பலவீனமாக தான் இருக்கு. அவங்க வந்து பார்த்தா அவங்களுடைய பலவீனத்தினாலே நிறைய பிரச்சனைகளை போய் மாத்திக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எது ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு வெற்றியே கிடைக்காது, எது செஞ்சாலும் அவங்க வந்து கடைசியில தோல்வியிலே போய் முடியுது. நம்மளாலேயே முடியல, உடம்பு பார்த்தா நோயா இருக்கும், மன ரீதியா பலவீனமா இருப்பாங்க, செல்வத்துல பலவீனமா இருப்பாங்க. எல்லா ரீதியிலுமே நம்ம பலவீனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மினல் ஹஜ்லின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல இனி அந்த பலவீனத்துல இருந்து காப்பாத்திடு ரஹ்மானேன்னு சொல்லிட்டு நம்ம ஓதுறோம். அடுத்தது நாலாவது கசலி. மினல் கசலினா சோம்பல்தனத்தை விட்டு. இந்த சோம்பேறித்தனம் மட்டும் ஒருத்தன் இருந்தா அவன் உருப்படவே மாட்டான். நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, நமக்கு வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும், ஆனா அந்த சோம்பேறித்தனம் நம்மளை திரும்ப திரும்ப என்ன பண்ணும் சொல்லுங்க, அந்த காரியத்தை விட்டு விளக்கக்கூடியதாகவும் அந்த நிஹ்மத்தை அனுபவிக்க விற்க முடியாததாக மாத்திவிடும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சோம்பல்தனம் இருக்கக்கூடாது. நம்ம தொழுகணும்னு ஆசைப்படுறோம், நேரத்துக்கு தொழுகணும், இத்தனை ரக்காய் தொழுகணும், அப்படி தொழுகணும், தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுகணும்னு நினைக்கிறோம், தொழுகிறோமா? சைத்தான் அந்த சோம்பல்தனத்தை கொண்டு வந்து போட்டுருவான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த இபாதத்தை நம்ம ஒழுங்கா செய்யறதுல அந்த மாதிரிதான் நம்ம ஒரு தொழிலாகட்டும், இபாதத்தாகட்டும், வாழ்க்கையிலாகட்டும், சோம்பல்தனம் இருந்துச்சுன்னா யார்ட்டையுமே நல்ல பேரே வாங்க மாட்டாங்க, முன்னேறவே மாட்டாங்க. அந்த சோம்பல்தனத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அடுத்தது மினல் ஜுபுனி. ஜுபுனினா சுருங்கி போறது. சுருங்கி போறதுன்னா என்ன? நல்ல வசதியா இருந்தேன் நானு, ஆனா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுப்பாங்க. அப்படின்னா நல்லா இருந்ததுல சுருங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி நான் நல்லா வந்து படிப்பேன், ஆனா இப்ப என்னால ஞாபக சக்தியே இல்லைம்பாங்க. நான் நல்லா பேசுவேன், அப்படி நான் வந்து திறமையா செயல்படுவேன்பாங்க, ஆனா இப்ப எனக்கு நோவு வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, பேச கூட முடியல அப்படிம்பாங்க. அதாவது நல்ல நிலைமையில இருந்து ரொம்ப சுருங்கி போறது, அது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாது. நினைத்து பாருங்க. அதாவது எப்பயுமே கஷ்டம் இருக்கிறது வேற, நல்லா இருந்துட்டு கஷ்டம் வர்றது எப்படி இருக்கும்? நான் நல்லா இருந்தேனே, இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு விட்டே மௌத்தாயிருவாங்க. அந்த அளவுக்குலாம் நிலைமை இருக்கு. அப்ப அந்த ஜுபுனி, அந்த சுருங்கி போற நிலைமை வரக்கூடாது. அது செல்வத்திலேயா இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம். நாங்க அவ்வளவு ஒத்துமையா இருந்தோம், இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறோம், எங்க பிள்ளைய அப்படி நாங்க பார்த்தோம், இன்னைக்கு எங்க பிள்ளைய கைவிட்டுருச்சு, இதெல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நல்லா இருந்ததுல இருந்து மோசமான நிலைமை வரக்கூடிய அந்த ஜுபுனியை எங்களுக்கு கொடுத்துறாத ரப்புல் ஆலமீனே, எங்களை சுருக்கி விடாத ரப்புல் ஆலமீனேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அடுத்தது புக்லி.
மினல் புக்லினா கஞ்சத்தனம், பொறாமை. அதாவது வந்து நமக்கு கஞ்சத்தனம் வந்துட்டு ஒருத்தன்ட்டு இருந்தா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் பறக்கத்தே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், கஞ்சத்தனமா புடிச்சு வைப்போம். அல்லாஹ்வே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து ரொம்ப கஞ்சனாக இருக்கக்கூடாது, அது வந்து பறக்கத்தை போக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஞ்சனா இருக்கிறது அல்லாஹ் விரும்புறதில்ல. அதே மாதிரி ரொம்ப தாராள செலவு பண்ணிட்டு தண்ணி மாதிரி காசு செலவு பண்றாங்களே அவங்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. எப்பயுமே ஒரு நடுநிலையாக இருக்கணும். நிறைய வீட்டுல ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த தவற பண்றாங்க. ஒன்னா ஒரே செலவு பண்ணி பெரும் நஷ்டத்துலதான் வந்து உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா ஒரு செலவும் பண்ண மாட்டாங்க, புடிச்சு வைப்பாங்க. கூட இருக்கவங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஒரு நல்ல துணிமணி போட முடியல, நல்ல ஒரு அனுபவிப்பு இல்ல, நல்ல ஒரு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களே வெறுத்து போயிருவாங்க ரொம்ப கஞ்சமா இருந்தா. அப்ப நம்ம கஞ்சமும் கஷ்டம்தான், அதே மாதிரி ரொம்ப தாராளமாகவும் வந்து வீண் செலவு பண்றதும் கஷ்டம்தான். நாம நடுநிலையே அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் மினல் புக்லி மூலமாக. அதே நேரத்துல பொறாமையை விட்டும் நம்ம வந்து பாதுகாப்பு கேட்கிறோம். பொறாமைன்னு என்ன தெரியுங்களா, நமக்கு அல்லாஹ் ஒரு நிகமத்தை கொடுத்துருப்பான், அதை நம்ம விட்டுருவோம். அடுத்தவங்களை போய் பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு இப்படி இருக்கே, அவங்களுக்கு அப்படி இருக்கே, எனக்கு இவ்வளவு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் 10 கொடுத்துருப்பான், ஆனா அவங்களுக்கு 11 கொடுத்துருப்பான். அந்த 11 மேலேயே தான் நம்மளுடைய கண் இருக்குமோ தவிர அந்த 10 மேல வராது. அதெல்லாம் வந்து பார்த்தா பொறாமை. அடுத்தவங்களுடைய இது பார்த்து பொறாமப்படக்கூடாது. அந்த குணம் வந்து பார்த்தா நமக்கு தான் தர்த்தனம், அதை வந்து போக்க சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா மனிதர்கள் இடத்துல பொறாமைங்கிற குணம் இயல்பாகவே இருந்துட்டு இருக்கு. ஷைத்தான் அந்த குணத்தை வைத்துதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன்னு சொன்னான். கடைசியில அவன் தூக்கி எறியப்பட்டான். அந்த முசீபத்து நம்மளையும் வந்து வழி கெடுக்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் பொறாமையை வச்சுதான் முதல்ல தூண்டுவான். அந்த பொறாமை நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. அடுத்தது மினல் தைன். தைன்னா என்னன்னா கடன் பெருகுவதிலிருந்து நம்ம வந்து பாதுகாவல் கேட்கிறோம். கடன் இருக்குது சரி, அதை அடைக்கணும் சரி, ஆனா அது பெருகிட்டே இருந்தா என்ன பண்றது? கடன் இருக்கிறதோட கொடுமை அடுத்த கடன் வாங்கிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு, கஷ்டம் தான், அதை அடைக்கணும், அதுக்கு வழி தெரியல, ஏதோ ஒண்ணு நம்ம சம்பாதிக்கிறத வச்சு மாசம் ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். நாளைக்கு திடீர்னு ஒரு தேவை வந்துச்சு, மறுபடியும் போய் 50,000 வாங்கினா நம்ம நிலைமை என்னத்துக்காருது? நம்ம மறுபடியும் அதை எத்தனை வருஷம் கட்டுறது? அப்ப கடன் பெருகிட்டு போக கூடாது. அந்த மாதிரியான செலவுகள் அல்லாஹ் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மினல் தைனி அப்படிங்கிறோம். கடைசியா கலபத்தி ரிஜால்னா என்னன்னா மனிதர்களுடைய ஆக்கிரமிப்புல இருந்து பாதுகாப்பு கேட்கிறோம். மனிதர்கள் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பாங்க? இப்ப ஒரு குடும்பத்துக்கு திருமணம் ஆகி போறாங்க, அங்க பார்த்தா சில நேரங்கள்ல பெண்களுக்கு மரியாதையே இருக்குதுல, அங்க இருக்கக்கூடிய கணவராகட்டும் கணவருடைய குடும்பத்தினராகட்டும் ரொம்ப ஆக்கிரமிப்பு செய்வாங்க. அவங்க சொன்னதுதான் செய்யணும், அவங்க வச்சதுதான் சட்டம்பாங்க. இது ஆக்கிரமிப்பு தான். அதே மாதிரிதான் ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போய் சேரும், அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல ரொம்ப நம்மளை போட்டு உருக்குன்னு உருக்கி எடுக்கிறாங்க, வேலை வாங்குன்னு வாங்குறாங்க. இதுதான் சட்டம்ங்கிற மாதிரி எல்லாம் நடத்தினா நம்மளால தாக்கவே முடியாது, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் மனித ஆக்கிரமிப்பு தான். அதே மாதிரி கடன் வாங்குறோம், கடன் வாங்கினா என்ன ஆகுது? அந்த கடனாளிக்கு நம்ம பயந்து நடக்கணும், அவனுடைய ஆக்கிரமிப்பு நம்ம மேல நடக்கும். அவன் இஷ்டத்துக்கு வந்து திட்டுறதோ ஆகட்டும், இல்லை ஏதாவது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஏதாவது செய்ய வைக்கிறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தா ஆக்கிரமிப்பு தான். அது எந்த ரீதியிலுமே சரி ஆக்கிரமிப்பு எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஓதுறோம். இவ்வளவு அருமையா பாருங்க, ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இந்த துவாவை உட்காந்துட்டு அல்லாஹும்ம இன்னி உதிபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஜுபுனி வல் இதைனி வகஹர் ரிஜால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிட்டோம்னா, நம்ம அப்படியே சும்மா ஒப்பிச்சுட்டு போயிட்டா அப்புறம் எப்படி நம்ம பலன் அடைய முடியும்? நம்ம உணர்ந்து வரும். நீங்க அல்லாஹும்மன்னு சொல்லும் போது உங்க மனசுல வரணும், யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தமிழ்ல நீங்க வந்து அழைக்கிறது ஞாபகம் வரணும். இன்னி உதிபிக்க, நான் உன் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொன்றும் வார்த்தை சொல்லும் போது அந்த அர்த்தம் உங்க மனசுல வந்து நீங்க ஒரு துவாவை ஓதி பாருங்க. நீங்க டெய்லி உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா ஓத தேவையில்ல, ஒரு துவா நடந்தாவே போதும், உங்களுக்கு எல்லா தேவையும் அடங்கிடும். நம்ம உணர்ந்து கேட்காதனாலையும் அந்த தக்குவா இல்லாதனாலதான் நம்ம பலனை அடைய முடியறதில்ல. நீங்க உணர்ந்து ஓதுறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தெளிவா சொல்றோம். சிலர்லாம் வெறும் துவா மட்டும் போடுங்கன்னு சொல்றீங்க, நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. எத்தனை துவா ஓதுனாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஓதுவதுதான் சிறந்தது. சரி, இது இப்ப எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு கேட்டா, காலையில 3 முறை ஓதுங்க, சாயங்காலம் 3 முறை ஓதுங்க. இதை வளமையாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் போதுமானவன், உங்களுடைய கவலையெல்லாம் நீக்கி கடனை அடைத்து விடுவான். மறக்காம நம்ம சேனல் இருக்கக்கூடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பலன் அடையட்டும், நேர்வழி பெறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.